தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான். நீண்ட நாட்களுக்கு பிறகு நட்பால் பல்வேறு துன்பங்களை அடைந்த தனுசு ராசிக்காரர்கள் புதிய நட்பால் லாபத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாள். உறவுகளால் சிக்கல்களை அனுபவித்துக் கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்கள் புதிய உறவுகளால் லாபத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள் தனுசு ராசி அன்பர்கள். விருத்தாசலம் அருகே ஸ்ரீமுஷ்ணத்தில் அருள்பாலிக்கூடிய வராகமூர்த்திய மனசன நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மகர ராசி 6ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான். எதிரிகளை வென்று காட்டும் திறன் பெற்ற நாள். மகர ராசி அன்பர்களுக்கு 7.5 சனியில பல்வேறு எதிரிகள் இருப்பார்கள். அந்த எதிரிகளை யாரெல்லாம் உங்களை ஏளனமாக பேசினார்களோ, யாரெல்லாம் உங்களை எதிரியாக பார்த்தார்களோ அவர்களை வென்று காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள் மகர ராசி அன்பர்கள். வேதாரண்யத்தில் அருள்பாலிக்கூடிய வேதாரண்யேஸ்வரர் மனசன் நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசியை பொறுத்தவரை 5ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான். குரு பகவான் வக்ரமாக அவரோடு சந்திர பகவான் பயணமாகும் போது குடுக்கல் வாங்கல் பிரச்சனை, கடன் பிரச்சனை, பணத்தட்டுப்பாடு, பணப்புழக்கத்தில் முடக்கம் இருந்தாலும் இறை வழிபாட்டால் அவற்றையெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள் கும்பராசி அன்பர்கள். திருச்சி திருவெரும்பூரில் அருள்பாலிக்கூடிய எறும்பீஸ்வரர் மனசன நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசியை பொறுத்த 4ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான். பல்வேறு அலைச்சல்களை தருகிறார். நிலையான வாழ்க்கையில் பல்வேறு போராட்டங்களை தருகிறார். ஜென்ம சனி. எதை தொட்டாலும் தோல்வி, எதை தொட்டாலும் அலட்சியம், எதை தொட்டாலும் விரக்தி. அதையெல்லாம் தாண்டி இறை வழிபாட்டால் அவற்றை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள் திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய ஈசானிய ஞான தேசிய சுவாமிகள் மனசன நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.